வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் இந்த மாதம் அமைதியுடன் செயல்பட வேண்டிய மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். உடல் நலனில் அலட்சியமாக இல்லாமல் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைந்து இருப்பதால் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலம் வேலையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதாரம் முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கும். காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் இந்த மாதம் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஏற்பாடுகள் நடைபெறும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியன நீங்கும். உறவினர்கள் வகையில் மனக்கசப்புகள் வரலாம், எனவே கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக இந்த மாதம் முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள், பணி சுமை குறைவதால் உற்சாகமாக இந்த மாதம் காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில், அதாவது 17/8/2024 அன்று உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக புதிய முயற்சிகள் எடுக்கும் முன் யோசித்து செய்யுங்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் எத்தகைய சிக்கல்களையும் சுலபமாக சமாளிக்க முடியும். மனதில் குழப்பமான எண்ணங்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த மாதத்தில் மத்தியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் வாகன பராமரிப்பு செலவு கூடும். உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்ய முடியும். உடல் நலம் சீராகும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தின் மத்தியில் நல்லது. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். வாகனங்கள் மூலம் நிறைய செலவுகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் சிறிய தடைக்கு பின் கைகூடும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் சனி பகவான் உங்களுக்கு வழி செய்வார். அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருந்து செயலாற்றவும். மனதில் இருந்த கவலைகளையும் குறைப்பார். விலகில் இருந்த உறவினர்கள் மறுபடியும் குடும்பத்தில் வந்து இணைவார்கள். பொருளாதாரம் செழிக்கும். வெளியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் பெரிய அளவில் சாதனைகள் செய்ய இந்த மாதம் முடியும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் சிக்கனமாக இருங்கள். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் 26/8/2024 அன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மற்றும் அதே தேதியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 31/8/2024 அன்று
புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வீண் செலவுகள் உண்டாகும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும். குழந்தைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். லாபம் குறையும். பயணங்கள் மூலம் சாதகமாக பலன்கள் கிடைக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான முடிவுகளே ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு நன்றாக ஆலோசனையை செய்து கொள்ளுங்கள். மன கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்வில் வளமான மாதமாக அமையப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். குரு பகவானின் பார்வைகள் விரய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக குறையும். பண வரவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். தாய் வழி உறவினர்களால் லாபம் அதிகரிக்கும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த நீங்கள் உங்கள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். தடை நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். விற்பனையாகாமல் தேங்கியிருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதித்து கொள்ள முடிய நிலை உண்டாகும். உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானம் தேவை. குரு பகவானின் பார்வைகளால் வருமானம் பல வழிகளிலும் வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். புதிய இடம் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் கிடைக்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கிடும் மாதமாக இருக்கும். உங்கள் ராகு பகவான் சூரிய பகவான் குரு பகவானின் பார்வைகள் என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைப்பதை நடத்தி கொள்ள முடியும். அரசு வழி முயற்சிகள் எளிதாக நடக்கும். சட்ட சிக்கல்கள் விலகும். அரசியல்வாதிகள் முயற்சி லாபத்தில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை உண்டாக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள். செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய பொருள் சேரும்.
ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செலவிற்கேற்ற வருமானம் வரும், விருப்பங்கள் நிறைவேறும், பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும், குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும், புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும், அதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட நன்மைகள் உண்டாகும், துன்பம் தீரும், வாழ்வு வளமாகும், கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.